என்னடா சுற்றி மலையாக்கு நீ எதையோ காட்டிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, ரியாத்தில் சூடு பொலன்னு பொழந்துட்டு இருக்கு, தாங்கவே முடியல. ஸோ சூட்டை தணிக்கிறதுக்காக ஹீட் கேவ்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு குளிக்க வந்திருக்கோம். பார்க்குறதுக்கு மலை கீழே அப்படியே ஒரு ஹெவன் ஃபீலாக இருந்துச்சு. தண்ணி மட்டும் அப்படியே அழகாக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஐன் ஹீட் கேவ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துக்கு இறங்கி போகிறது வந்து ஹைலி ரிஸ்க் அண்ட் ஹைலி அட்வென்ச்சராகவும் இருக்கும். கேர்ள்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் சேஃபாக வீட்டிலேயே இருங்க. பாய்ஸாக இருந்தால் மட்டும் இந்த இடத்துக்கு கிளம்பி வாங்க. ப்ராப்பராக இறங்கி போகிறதுக்கு இடம் இருக்காது, எல்லாம் மலையில இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்கி போனீங்கன்னா கீழே சரியான ஒரு ஃபீலிங்க, செம்மையாக வேத்துருச்சு. அவ்வளோ ஸ்டீப்பாக இருந்துச்சு பார்க்குறதுக்குமே. தண்ணிக்கிட்ட போய் அப்படி கீழேருந்து மேலே வீடியோ பார்த்தேங்க, எவ்வளோ செங்குத்தாக பாருங்க, அவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் போயிடுச்சுங்க. தண்ணியை பார்த்தோன்னே ஒரு ஜம்பை போட்டோன்னே எல்லாமே மறந்து போயிடுச்சு. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன். 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தண்ணிக்குள்ளே முங்கி குளிச்ச ஒரு ஃபீல் இங்கே தாங்க எனக்கு கிடச்சிச்சு. கூட வந்த பாதியிலான பெல்ட்டிலாம் அடித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. செம்ம ஹாப்பியாகவும் இருந்துச்சு. தண்ணியை பார்த்தது நம்ம மட்டும் சும்மா இருப்போமா, நம்மளும் நம்ம குரலி வித்தெல்லாம் காமிச்சு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த இடமே நமக்கு செம்ம மெமரிஸாக கிரியேட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ரியாத்தில் இருந்தீங்கன்னா 10 to 39 கிலோமீட்டர்லாம் கண்டிப்பாக வாங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஸ்டே டியூன். பை காய்ஸ்.